முகம், தோல், முடி எல்லாமே ஆணுக்கு வேற பெண்ணுக்கு வேற. அது மாற்றவே முடியாது. இன்னைக்கு இல்லை, எல்லா கலாச்சாரத்திலையும் அப்படிதான் இருந்திருக்கு. உலகம் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண் ஜாதினே சொல்லலாம். இது பெண் ஜாதி, அது ஆண் ஜாதி தான். அதுக்கு வித்தியாசமே இல்லை. அது என்னைக்குமே ஒன்றா ஒரே மாதிரி அந்த திங்கிங்கள் வரவே வராது. ஆண்டவர் அப்படி படைக்கவே இல்லை. மற்றதெல்லாம் ஒன்றா இருக்கலாம், சாமர்த்தியம் இருக்கலாம். வேதத்தில் ஆளுமையுடைய தெபோராளெல்லாம் வேதம் காமிச்சிருக்கு. பயங்கரமாக வீரமாக வாழ்ந்த பெண்கள் இருக்கிறாங்க, ஊழியம் செஞ்ச பெண்கள் இருக்கிறாங்க, தைரியமாக இருந்த பெண்கள் இருக்கிறாங்க. வேதம் அதையும் என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கு. அதே வேதம் தான் சொல்லுது, உன் கணவருக்கு நீ கீழ்ப்படி. தலை அவரு, அதுக்குன்னு நான் தான் தலை, நீ அடிமைன்னு சொல்ல முடியாது. இன்னொரு உண்மையும் தகப்பன் புரிஞ்சுக்கணும், கழுத்து மனைவி தான். நீ தலையாக தான் இருப்ப, ஆனால் உன்னை திசை திருப்புறது யார் தான்? கழுத்து பெண்கள் தான். அது அதிகாரத்தில் வரக்கூடாது, அன்பில் வரணும். நான் சொல்கிறதெல்லாம் வீட்டுக்காரர் கேட்கணுமா? என்ன தலைகீழாக நின்னாலும் எந்த வீட்டுக்காரும் கேட்க மாட்டார். ஆனால் சொல்கிற விதத்தில் சொல்லி புரிய வச்சு நம்ம செய்ய வேண்டியதை செய்யலாம். அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை தான் நான் சொல்கிறேன். நீ தான் தலை, ஆண்டவர் நியமித்தது. சபையோட ஆண்டவரோட ஒப்பிடுறதுனால நீ தலையாக இருக்கிறதுல எனக்கு எந்த வித ரெண்டாம் பட்ச கருத்தும் இல்லை என்பதில் எல்லாரும் அவங்கள விட நிறைய சம்பாரிச்சாலும், கணவரை விட அறிவாளிகளாக இருந்தால் கூட அவர் தான் தலை. உன்னை விட நான் தலை அப்படிங்கிற கணம், தலைகணம் நமக்கு வந்துடக்கூடாது. கழுத்து அவங்க தான். இது ரெண்டுமே பேலன்ஸாக கொண்டு போகிறதான் வாழ்க்கை. இது எங்கே ஆரம்பிக்குதுன்னா உங்களுடைய ஜெபத்தில் ஆரம்பிக்குது. ஒரே ஒரு வாரம் ஒரு ஃபேமிலி கேம்ப் அட்டன் பண்ணிட்டு ஒரு இதில் வந்துடாது. டெய்லி 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 வேதத்தை வாசித்து வாசித்து நம்ம கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற வாழ்க்கையை பார்த்து பிள்ளைங்க படிக்கணும். திஸ் இஸ் வாட் லைஃப் இஸ் ஆல் அபவுட்டுங்க. அதுதான் ஆண்டவர் நியமித்தது. இந்த குடும்ப ஜெபத்தில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம்.